ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜ்ஜிமா. ஒரு பழைய கிராமத்து பஞ்சாயத்து அலுவலகத்தின் நடு சுவரில் டிக் டிக் என்ற சத்தத்துடன் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு சுவர் கடிகாரம் தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் முகப்பு கண்ணாடி மங்கலாகி அதன் எண்கள் சில தேய்ந்து போயிருந்தாலும் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் மக்களுக்கு சரியான நேரத்தை காட்டும் உன்னதமான கடமை உணர்வு அதனிடம் இருந்தது. பல வருடங்களாக அந்த ஊர் மக்களின் பிறப்பு, இறப்பு, வேலைக்கான நேரம் என அத்தனை முக்கிய நிமிடங்களையும் அது தன் நெஞ்சில் குறித்து மௌனமாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஊரின் பழைய பிரசிடென்ட் தாத்தா தினமும் காலையில் அந்த பழைய கடிகாரத்தின் சத்தத்தை கேட்டுதான் தன் அன்றாட மக்கள் பணிகளை தொடங்கி மகிழ்வார். அந்த நேரத்தின் துல்லியத்தை கவனிக்கும் போதெல்லாம் அவருக்கு தன் உழவர்களின் உழைப்பும் காலத்தின் மாறாத நேர்மையும் அச்சு அசலாக மனதிற்குள் தெளிவாக தோன்றும். ஆனால் அந்த தாத்தாவின் காலத்திற்கு பிறகு அந்த பதவிக்கு வந்த அவனது பேரன் தினேஷ் என்பவன் யதார்த்தத்தை மதிக்காத போலி ஆடம்பரக்காரனாக இருந்தான். தினேஷ் தன் கையில் இருந்த நவீன டிஜிட்டல் எலக்ட்ரானிக் கடிகாரங்களையும் வண்ணமயமான எல்இடி திரைகளையும் எடுத்து வச்சு அந்த பழைய சுவர் கடிகாரத்தை பார்த்து முகம் சுளித்தான். இந்த துருபிடித்த பழைய இரும்பு பெட்டி என் நவீன அலுவலகத்தின் அழகை கெடுக்கிறது. இது காட்டும் டிக் டிக் சத்தம் என் காதுகளை வலிக்க வைக்கிறது என்று கர்வத்தோடு கூறினான். அவன் உடனடியாக சில வேலையாட்களை கூட்டி வந்து அந்த சுவர் கடிகாரத்தை சுவரில் இருந்து அடியோடு கழற்றி எடுத்து அலுவலகத்தின் பின்புறம் இருந்த குப்பை கிடங்கில் வீசி எறிய செய்தான். டிக் டிக் என்ற அந்த பழைய கடிகாரம் தன் இரும்பு உடலோடு தரையில் சரிந்து விழுந்த போது தான் இத்தனை காலம் காட்டிய காலம் தன்னை ஒரு வெற்று இரும்பாக பார்ப்பதை எண்ணி மௌனமாக வருந்தியது. தினேஷ் அதை பொருட்படுத்தாமல் தன் அறையில் ஒரு பளபளப்பான நவீன டிஜிட்டல் கடிகாரத்தை வச்சு பெரும் கர்வத்தோடு தன் புதிய சொகுசு அரசு பணியை தொடங்கினான். அடுத்த சில நாட்களிலேயே அந்த பெரிய மாவட்டத்தின் மிக முக்கிய அரசு அதிகாரிகள் பங்கேற்கும் ஒரு மாபெரும் அவசர கூட்டமும் அதில் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள் திட்டங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயமும் தினேஷுக்கு ஏற்பட்டது. தினேஷ் தன் அறையில் இருந்த நவீன டிஜிட்டல் கடிகாரத்தின் திரையை பார்த்து நேரத்தை கணித்து தன் கோப்புகளை அவசர அவசரமாக தயார் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த ஆடம்பர எலக்ட்ரானிக் கடிகாரம் மதிய நேரத்தில் ஏற்பட்ட திடீர் வோல்டேஜ் குறைபாடு காரணமாக அதன் டிஜிட்டல் எண்கள் அனைத்தும் தலைகீழாக மாறி முற்றிலும் பழுதடைந்து நின்றது. சரியான நேரம் என்னவென்று தெரியாமல் நிமிடங்கள் கடந்து போனதை உணராத தினேஷ் தன் முக்கிய கோப்புகளை அதிகாரிகளிடம் சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க முடியாமல் ஒட்டுமொத்த பதவியையும் இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டான். நவீன ஆடம்பர எந்திரங்கள் ஒரு சிறிய மின்சார மாறுபாட்டை கூட தாங்க முடியாத வெற்று பொம்மைகள் என்பதை அவன் அழுது கொண்டே உணர்ந்தான். கூட்டத்தின் இறுதி நேரத்திற்கு இன்னும் சில நிமிடங்களே இருந்ததால் தினேஷ் வேறு வழியின்றி தான் குப்பை கிடங்கில் வீசிய அந்த பழைய இரும்பு சுவர் கடிகாரத்தை நோக்கி ஓடினான். அவன் தூசியில் கிடந்த அந்த சக்கர கடிகாரத்தை தன் கைகளால் தூக்கி வந்து அதன் தேய்ந்த முட்களை தொட்டு அதன் பழைய சாவி துளையை தன் விரலால் மெதுவாக திருக்கினான். அந்த பழைய கடிகாரம் தன்னை உதைத்த மனிதன் மீது எவ்வித கோபமும் கொள்ளாமல் தனக்குள் இருந்த இரும்பு சக்கரங்களின் சுழற்சியால் மீண்டும் டிக் டிக் என்று கம்பீரமாக ஓடத் தொடங்கியது. எவ்வித மின்சாரமும் பேட்டரியும் இன்றி தன் மெக்கானிக்கல் முட்களில் பலத்தால் அச்சு அசலாக சரியான வினாடியை அது தினேஷின் கண்களுக்கு துல்லியமாக காட்டியது. தினேஷ் அந்த நேரத்தின் மாறாத நேர்மையை கண்டு தான் அந்தஸ்து என்று நினைத்த போலி டிஜிட்டல் திரைகள் யாவும் காலத்திற்கு முன்னால் வெறும் பூஜ்ஜியமே என்பதை உணர்ந்து நடுங்கினான். தினேஷ் அந்த சரியான நேரத்தில் துணையோடு ஓடி சென்று தன் முக்கிய அரசு திட்டங்களை சமர்ப்பித்து தன் பதவியையும் அந்த ஊர் மக்களின் மாபெரும் நம்பிக்கையையும் காப்பாற்றி கொண்டான். அவன் தன் போலி பெருமைகளை முற்றிலும் துறந்து அந்த இரும்பு முட்களின் தத்துவத்தை உணர்ந்து அலுவலகத்தில் இருந்த ஆடம்பர டிஜிட்டல் கடிகாரங்களை அப்புறப்படுத்தினான். தான் கஷ்டத்தில் இருந்தபோது கைவிடாமல் ஓடிய அந்த கடிகாரத்தின் மௌன உழைப்பு அவனது அன்றாட வாழ்க்கையின் போக்கை முற்றிலும் மாற்றி அமைத்தது. அவன் தன் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு கடிகார முட்கள் போல ஒவ்வொரு வினாடியையும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக நேர்மையோடும் பாசத்தோடும் பயன்படுத்த தொடங்கினான். மனிதன் தன் வாழ்வில் எவ்வளவு பெரிய சொத்துக்களை வாங்கினாலும் அவனது யதார்த்தமான
நேர மேலாண்மையும் கடமை தவறாத குணமும் தான் அவனை கடைசி வரை வாழ வைக்கும் என்ற புதிய பாடம் அவனுக்கு புரிந்தது. அவன் தன் கிராமத்து இளைஞர்களுக்காக காலத்தின் மதிப்பை உணர்த்தும் ஒரு புதிய இலவச வாழ்வியல் பயிற்சி மையத்தை தன் சொந்த பணத்தில் தொடங்கினான். காசு பணத்திற்காக ஆடம்பர எந்திரங்களை தேடி ஓடிய அவனது பழைய நாட்களை விட இந்த எளிய கடிகாரத்தின் முட்கள் காட்டிய வழி அவனது ஆன்மாவிற்கு ஒரு புதிய பேரமைதியை தந்தது. அவன் தன் அலுவலகத்திற்கு வரும் அத்தனை ஏழை மக்களுக்கும் தன் உயிரை காத்த அந்த கடிகாரத்தின் கதையை கூறி எளிய மனிதர்களின் உழைப்பிற்கு மதிப்பு கொடுக்க கற்றுக் கொடுத்தான். அந்த பழைய இரும்பு சுவர் கடிகாரம் இன்றும் அவனது அலுவலகத்தின் நடுசுவரில் ஒரு மாபெரும் கால சரித்திர சாட்சியாக துல்லியமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ நவீன அரசு அதிகாரிகள் தங்களின் போலி தொழில்நுட்ப கர்வங்களை விடுத்து தினேஷின் நேர முறையை பின்பற்றி அவனது உன்னதமான நற்பணிகளை பாராட்டினர். நாட்கள் செல்ல செல்ல அவனது அந்த பஞ்சாயத்து அலுவலகம் மாவட்டத்தின் மிக சிறந்த கடமை உணர்வுள்ள மையமாக மாறி பலதரப்பட்ட மக்களின் பாராட்டுகளை பெற்றது. தினேஷ் தன் கைகளில் எப்போதும் அந்த கடிகாரத்தின் பழைய உடைந்த ஒரு சிறிய இரும்பு சக்கர துண்டை தன் சட்டை பையில் ஒரு பொக்கிஷமாக வச்சு தன் வாழ்வில் ஒவ்வொரு வினாடியையும் கர்வம் இல்லாமல் வாழ்ந்தான். காலத்தின் சக்கரம் சுழலும் போது மனிதர்களின் போலி பேராசைகளும் அதிகார கர்வங்களும் பழுதாகி சரிந்து போகும். ஆனால் இந்த எளிய முட்களின் மாறாத ஓட்டம் மட்டுமே நிலைத்து நிற்கும். தினேஷ் தன் கடந்த கால தவறுகளை தன் உன்னதமான மக்கள் சேவையின் மூலம் பிராயச்சித்தமாக மாற்றி அந்த கிராமத்தில் ஒரு தூய்மையான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். அவன் தன் வாழ்நாளின் இறுதி வரை ஏழை எளிய மக்களின் பாதுகாவலனாக வாழ்ந்து மனித குலத்திற்கு நேரத்தின் உண்மையான மதிப்பை உணர்த்தி ஒரு உன்னதமான மனிதனாக மறைந்தான். மனிதர்கள் தங்களின் வசதிக்கேற்ப விதிகளையும் எண்ணங்களையும் அடிக்கடி மாற்றிக்கொண்டாலும் இந்த உலகத்தில் காலத்தின் கணக்குகள் மட்டும் யாருக்காகவும் எப்போதும் மாறுவதே இல்லை. ஆடம்பரமான மின்னணு எந்திரங்கள் வால்டேஜ் மாறுபடாமல் சட்டென்று பழுதடைந்தாலும் மனிதனின் சுய உழைப்பில் உருவான பாரம்பரிய பொருட்கள் எத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தன் மதிப்பை இழப்பதில்லை. தினேஷ் தன் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணடிக்காமல் பயனுள்ள வழியில் செலவிட கற்றுக்கொண்டதால் அவனது குடும்பத்திலும் பஞ்சாயத்து நிர்வாகத்திலும் ஒரு புதிய மலர்ச்சி பிறந்தது. போலி அந்தஸ்தை விட கையில் இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதே ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் உண்மையான பெருமை என்பதை இந்த ஊர் மக்கள் தினேஷின் மூலமாக புரிந்து கொண்டனர். அலுவலகத்தின் சுவரில் தொங்கும் அந்த பழைய கடிகாரத்தின் கண்ணாடி மங்கலாகி போயிருந்தாலும் அது காட்டும் ஒவ்வொரு வினாடியும் மக்களின் அன்றாட வாழ்விற்கு ஒரு மிகச்சிறந்த திசை காட்டியாகவே அமைந்தது. சோம்பேறித்தனத்தாலும் வீண் கர்வத்தாலும் தங்கள் வாழ்நாளை தொலைக்கும் மனிதர்களுக்கு ஓயாமல் சுழலும் இந்த இரும்பு முட்களின் உழைப்பு ஒரு புதிய உத்வேகத்தை அங்கே தந்தது. காலஞ்சென்ற பழைய பிரசிடென்ட் தாத்தாவின் நிர்வாக நேர்மையும் இந்த கடிகாரத்தின் விடாமுயற்சியும் ஒன்று சேர்ந்து அந்த பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு ஒரு புதிய நற்பெயரையும் கம்பீரத்தையும் தேடி தந்தது. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த புது வீடியோல சந்திக்கலாம். அதுவரையிலும் பாய்.